Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னுடைய AdSenseல எனக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். பிகினர்ஸ் யாராச்சும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை வந்து வாட்ச் பண்றீங்க அப்படினா சேனலை வந்து Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்புல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். சரிங்களா? சரி நம்ம டைரக்டா நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். என்ன? நம்மளால வந்து AdSenseல earn பண்ண முடியுமா? அதுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா எப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லை நண்பா. இங்கே பேசிக்காக ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதிக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு பேஜஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த பேஜஸில் என்ன மேட்ரு இருக்குது அப்படின்றது பார்த்து படிக்க தெரிஞ்சால் போதும். இல்லையா நம்ம கூகுள் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி கூட அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சால் கூட போதிக்கும். நம்ம ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிக்க முடியும் பேக்கெண்டில். சரியா? சரி நம்ம டேரெக்டாக ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருவோம். பிகினர்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அப்படின்னா கிட்டத்தட்ட என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். AdSenseல ஃபஸ்ட்டு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 வந்து $1800 வரைக்கும் லைவ் ப்ரூஃபுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். வீடியோ டைமிங் வந்து 11:40க்கு ஆரம்பித்து 12:20 வரைக்கும் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருப்போம். இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா என்னுடைய எனிமிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைனா என்னுடைய காம்படேட்டர் இப்படி கூட சொல்லலாம். அதர் ஃப்ரீலான்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட் வந்து அப்படியே மைக்ரேட் பண்ணுறாங்க, க்ளோன் பண்ணுறாங்க. நான் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் வந்து தப்பு பண்ணலாம். ஆனால் தெரிஞ்சவங்களே இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அது எல்லாமே வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ் வந்து வேணும்னே வந்து VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைட்டை வந்து பல விதத்தில் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால் என்னால் வந்து டொமைன் நேம் காட்ட முடியாது. அவ்வளோதான். நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். இல்லையா ஃப்ரீயாக விடுங்க. உங்களுடைய டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் பார்த்தா தேங்க்ஸ். எனிவே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இல்லையா கண்டினியூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? சரி நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $200 வந்து கிடச்சிருக்கு. அதாவது $200.42 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது 00ன்னு இருக்குது. நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. எஸ்டே 00ன்னு இருக்குது. லாஸ்ட் 7 டேஸில் வந்து $299.27 வந்து இருக்குது. சரிங்களா? தென் திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட $287.02 தான் இருக்குது. ஓகேங்களா? சரி இப்போ வந்து பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது? $297.19 வந்து இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ நம்ம வித்ட்ரால் வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $107.78 வந்து நம்ம வித்ட்ரால் வச்சுருக்கோம். சரியா? சரி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து எப்படி ப்ரோ உங்களால் மட்டும் ஃபார் டேவுக்கு $100 அச்சீவ் பண்ண முடியுது, ஃபார் மந்த்துக்கு $1000 எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு பார்க்குறது ஒன்றா இது வந்து ஈஸியாக இருக்கலாம் நண்பா. நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு பேக்கெண்டில் வந்து கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் இதில் வந்து ரெவன்யூன்றது பார்க்கவே முடியும். ஆன்லைன் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ஒர்க் பண்ணுறதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் டே டு டேட் ஒர்க் பண்ணி ஆகணும். நமக்கு வந்து ஃபார் டேவுக்கு $100 வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. $100ன்றது $1000 உங்களுக்கு மாறலாம். ஓகேங்களா? 1000 வர வேண்டிய இடத்த $10,000 கூட ஃபார் மந்த்துக்கு வரலாம். ஆனால் அதுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கு மினிமமாக அதாவது இந்த $100 அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கு மந்த்து ஒரு $100-300 கண்டினியூட்டியாக வரணும் அப்படின்னா ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் விதத்தில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும் கம்பல்சரி. நான் சொல்கிற ரெக்குவயர்மெண்ட்டு 100% உண்மை. நான் வந்து மாதத்துக்கு 5 ஆர்டிக்கல் தான் போடுவேன், 6 மாதத்துக்கு 20 ஆர்டிக்கல் தான் போடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களாம் உள்ளே என்ட்ரியே ஆகவே கூடாது. ஏன் சொல்லிட்டு சொல்லணும்னா இங்கே வேலை செஞ்சால் தான் வெப்சைட்டை ரேங்கிங் ஆகும். அதாவது நம்ம போடக்கூடிய போஸ்ட்டு, ஆர்டிக்கல், பேஜஸ் மோதான் இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பேக் லிங்க் எடுத்து நம்ம ரேங்க் பண்ணால் தான் வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் வருவாங்க. யூசர்ஸ் வரது மூலிமா தான் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணி வெப்சைட்டை மானிட்டேஷன் வாங்க முடியும். வெப்சைட்டை மானிட்டேஷன் வாங்கினா தான் ஆட்சன்ஸில் வந்து ஆட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஆடு ஷோ பண்ணால் தான் வரக்கூடிய யூசர்ஸ் வந்து யாராவது வந்து அவங்களுக்கு பிடிச்ச விளம்பரம் வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் தான் நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பட் ரியாலிட்டி என்னன்றது சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் இப்போ ஃபார் டேவுக்கு $200ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மி தாங்க. ஆனால் என்னுடைய டாஸ்க் என்ன தெரியுமா? ஃபார் டேவுக்கு $2000 வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணி காட்டணும், லைவ் ப்ரூஃபை நான் கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய டாஸ்க்கு. கண்டிப்பாக லைவ் ப்ரூஃப் நான் கொடுப்பேன். ஃபார் மந்த்துக்கு $30,000 வரைக்கும் எடுத்து நம்ம அச்சீவ் பண்ணி காட்டோம். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகேவா? சரி டாபிக் வரலாம். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த $200 அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பாக்ஸ், இந்த ஏர்னிங் பாக்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் தெரியல அப்படின்னா கஷ்டம் தான், தெரிஞ்சுக்குங்க.
இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, தென் எந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆட் கிளிக்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ பேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு, $200.42 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அதுபோல் திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது, $287.02 வந்து இருக்குது. அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே சரிங்க, இந்த திஸ் மந்தில் $287.02 இருக்குல்ல, அந்த செக்ஷனில் வந்து எப்பவுமே ஆட் ஆகி தான் காட்டும். எப்படி நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் கூட இது டுடேவில் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா உனக்கு அப்படியே அது வந்து அடுத்து 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திஸ் மந்தில் வந்து ப்ளஸ் பண்ணி காமிச்சிடும். இப்போ $200 இருக்க வேண்டிய இடத்த $2000 இருக்குது அப்படின்னா இந்த இடத்த $2287 இது போல் காமிக்கும். சரிங்களா? ஸோ டுடேவில் எவ்வளோ வந்தாலும் திஸ் மந்தில் அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகும், ப்ளஸ் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? சரி, அப்போது டுடே டாலர் சரி, இப்போது டுடே டாலர் வந்து திஸ் மந்தில் காமிச்சிருச்சு. அப்போ டுடேவிலும் காட்டுறதுக்கான ரீசன் என்னென்னா நண்பா, டுடே டாலர் அந்த இடத்த காட்டும், திஸ் மந்த்ன்றது வந்து அந்த டேவில் ஃபுல்லாக வரதும் காட்டும். அப்படிதான் லாஸ்ட் 28 டேஸில் இருந்த இடத்துல வந்து திஸ் மந்தில் ஓவராலாக ப்ளஸ் பண்ணி காட்டுறதா திஸ் மந்த் செக்ஷன். ஓகேங்களா? சரி, அப்போது டுடே டாலர் எங்கேருந்து வருதுன்னு அதாவது நமக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போது எஸ்டே அந்த செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கரெக்டாக டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே நைட்டு 12 மணிக்கு மேலே, சரிங்களா, எக்ஸாக்டாக 12:05 அதாவது 12:10 இந்த டைமுக்கு இந்த பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே அப்படியே எஸ்டேவுக்கு மூவ் ஆகிடும். டுடேவில் 00 ஆகிடும், எஸ்டேவில் இருக்குல்ல அது போல். ஓகேங்களா? சரி, அப்போது டுடேவில் 00 ஆகிடுச்சுன்னா எஸ்டேவில் என்ன ஆகும், இந்த $200 அப்படியே எஸ்டேவுக்கு மூவ் ஆகிடும். அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் என்ன ஆகும், அப்படியே லாஸ்ட் 7 டேஸுக்குள்ள $299.27 அந்த செக்ஷன் கூட ப்ளஸ் ஆகிடும். அதுக்குன்னு ப்ளஸ் பண்ணி காட்டுமானா நல்லா புரிஞ்சுக்கணும், அது லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட். ஓகேங்களா? அது அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். எப்பவுமே எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அது இல்லாமல் இப்போது ஏன் ப்ரோ உங்களுக்கு டுடேவில் மட்டும் $200 கிடச்சிருக்கு, எஸ்டே வந்து ஏன் ரெவன்யூவே வரல அப்படின்னா நண்பா, இங்கே வந்து ஆட் கிளிக்குன்னு ஒன்று இருக்குது, சிடிஆர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து எனக்கு சிடிஆர் ஓவர் அதாவது 10% மேலே போனதால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நான் ஆட் வந்து ஷோ பண்ணவே இல்லை. ஓகேங்களா? நேற்றுக்கு பொழுதுனிக்கும் நம்ம வந்து ஆடு ஷோ பண்ணாதால் தான் நமக்கு வந்து ஆட்ஸ் அந்த எஸ்டே ரெவன்யூ வந்து 00 இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ பேலன்ஸில் வந்து பாருங்கள் $297.19 இருக்குது. இது வந்து இந்த மந்த்து வந்து 21ஆம் தேதி கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க, அதாவது வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 இருந்தால் மட்டும்தான் வித்ட்ரால் வைக்க முடியும். $100 கீழே 99 சென்ட்ஸ் இருந்தால் கூட, அதாவது 1 சென்ட்ஸ் கம்மியாக இருந்தால் கூட வித்ட்ரால்ன்றது ஒன்றும் வைக்க முடியாது நம்மளால். ஓகேங்களா? சரி, இப்போ லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது, $107.78 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் வச்சுருக்கோம். பிகினர்ஸ் தென் இதுக்கு மேலே என்னோடய ரிப்போர்ட்டு பார்த்து ஒரு மோட்டிவில் ஏதாவது வந்து ஆர்வக்குள்ளார நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதம் ஒரு $500 வித்ட்ரால் வைக்கலாம், $1000 வித்ட்ரால் வைக்கலாம். நீ எவ்வளோனா வச்சுக்கோ. இந்த மாதம் ஒரு $1000 வைக்கிற, ரொம்ப அதிகமாக சொல்கிறோம். சரி, ஓகே, இந்த மாதம் ஒரு $500 வித்ட்ரால் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்த நான் சொல்கிறது எல்லாமே இன்டைரக்டான மெசேஜ் நண்பா. அதாவது எப்படி $500 வித்ட்ரால் வைக்க முடியும்னு சொல்லி கேட்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு தெரியாதில்ல, பல விதமான சோஷியல் மீடியாஸ் இருக்குது, கேம்பெயினிங் ஒன்று இருக்குது. அதனால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. பட்டு எதுவுமே சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும். கரெக்டான ஆர்டிகல்ஸ் இல்லைனா பிரச்சனை உங்களுக்கு தான், அது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? நீ இப்போ ஒரு $200 நீ நெக்ஸ்ட் மந்த் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுற அப்படின்னா இந்த மாதம் இப்போ நான் வந்து ஒரு $107 வித்ட்ரால் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை விட நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 25% மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வித்ட்ரால் வைக்கணும். அதை லிமிட்டு தாண்டி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறீங்க சைட் அப்படின்னா அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகி போய்டும். ஸோ அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, டுடே டாலர் $200 வந்திருக்குல்ல, அந்த $200 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். கீழே பாருங்கள், பேஜஸ் எவ்வளோ இருக்குது, 670. ஓகேங்களா? கிளிக்ஸு 12. ஓகேங்களா? அதுக்கு ஆக்சுவலி ஒன்று பார்த்துருவோம். இப்போது பேஜஸ்னால் என்ன, நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். யூடியூப்பில் பல பேர் தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. சரிங்களா? பேஜஸ் வந்தாலே போதும் ஆக்சன்ஸில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடும், இம்ப்ரெஷன் வந்தாலே போதும் ரெவன்யூ காசு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா, ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு வந்து இம்ப்ரெஷனுக்கு மினிமம் $1 அதாவது 1 சென்ட்ஸ்லேருந்து 20 சென்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னா 670 பேர் வந்திருக்காங்க. 670 பேர் வந்ததால் $200.42 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது நண்பா. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது, 12 கிளிக்குன்னு இருக்குது. அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு 670 பேர் வந்திருக்காங்க. 670 பேரில் 12 பேர் வந்து என்னுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு, அதாவது அந்த விளம்பரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து அவங்க
தெரிஞ்சு கிளிக் பண்ணாங்களோ, தெரியாமல் கிளிக் பண்ணாங்களோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஃபோன் பண்ணி நீ கிளிக் பண்ணுறான்னு சொல்லி கிளிக் பண்ணாங்களோ, சரிங்களா, அவங்க எப்படியோ ஒன்று கிளிக் பண்ணாங்க. அந்த 12 பேர் வந்து கிளிக் பண்ணதால் என்ன ஆகிடுச்சு, நமக்கு $200.42 வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா. சரி, இப்போது நமக்கு 12 பேர் ஆடு கிளிக் பண்ணதால தான் இந்த ரெவன்யூ ஜெனரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. அதுக்கு அடுத்ததாக வந்து மெயின் ஏரியா. ஓகேங்களா. இப்போது ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்ததாக பக்கத்தில் பாருங்கள், பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ரொம்ப 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா தான். நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன. பேஜ் ஆர்பிஎம் $299.14 வந்து இருக்குது. சிபிசி $16.70 இருக்குது. ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு காஸ்ட் பர் கிளிக்கு வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், ஒரு யூசர் வந்து என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா $299.14 வந்து கிடைக்கணும். ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $299.14 வந்து கிடைக்கணும். சரிங்களா. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா, கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு $16.70 வந்து இருக்குது. சரிங்களா. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் நமக்கு ஆவரேஜாக $16.70 வந்து கிடைக்குது. சரிங்களா. அப்போ ஏன் ப்ரோ மேலே இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் ஈக்குவலுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, ரீசன் என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம மெயின் ஏரியா. நாம் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறோம், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா. நீங்கள் வந்து டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இல்லை எஜுகேஷன் ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இல்லை பிளாகிங் ஒர்க் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருக்கலாம், இல்லை வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக் வந்து உள்ளே வந்து அது மூலிமா ஜென்ரேட் மோர் தென் ஏதோ ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் நம்ம என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம் அதுதாங்க கான்செப்ட். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, இது போல் இன்சூரி லாயர், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கான்செப்ட் புரியுதா. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியான்ற ஒரு வார்த்தைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் எந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோ, இந்தியாவில் வந்து ரெவன்யூ வருமா வராதுன்றது உங்களுக்கு புரியும். ரீசன் என்ன, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வராது. ஓகேவா. சரி, இப்போ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால சம் கீவேர்ட்ஸ்க்கு மினிமமாக நான் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா $350 வந்து அதிகபட்சம் $700 வரைக்கும் இருக்கும் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி. சரிங்களா. அப்போது ஒரு $700 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு யூசர் வந்து உள்ளே வராரு வச்சுக்கோங்களேன், ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி உள்ளே வராரு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு கரண்ட் டேவில் கரண்ட் எவ்வளோ சிபிசி இருக்கோ அதுதான் நமக்கு வந்து இங்கே ஷோ பண்ணுது. இது வந்து இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது ஓவராலாக தான் இங்கே வந்து ஷோ பண்ணதை தவிர, இதுவே இன்னும் எக்ஸாக்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரி வைஸ் போய் நம்ம பார்க்கும்போது இன்னுமே டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போது நமக்கு வந்து பர்டிகுலராக என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வருன்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சிருச்சா. சரி, அப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் ஈக்குவலுக்கு நமக்கு கிடைக்கலாலும் ஆவரேஜாக கரண்ட் பொசிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $16.70 ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் விதத்தில் நமக்கு கிடைக்குது. சரிங்களா. சரி, பக்கத்தில் இம்ப்ரெஷன் 1550, கேனா 1000. ஓகேங்களா. 1550 இம்ப்ரெஷன் இருக்குது. இம்ப்ரெஷன் மூலிமா காசு வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஆடு கிளிக் பண்ணால் மட்டுமே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஆகவே ஆகாது. ஓகேங்களா. தென் இப்போ வந்து இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1550 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இம்ப்ரெஷனுக்கு காசு வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் கூகுள் ஆட்சன்ஸ்லேயே 3 இருக்குது. ஒன்று ஆட்மோப், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் மானிட்டேஷன் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க. ஆட் மேனேஜர், கூகுளோடைய அடுத்த லெவல் ஆட் மேனேஜர், அது வந்து இசிபிஎம், ஆட் மோப்புக்கும் ஆட் மேனேஜருக்கும் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னா உனக்கு $100 கொடுக்குறோம்பா. அதே 1000 இம்ப்ரெஷன் உனக்கு அமெரிக்காவிலேருந்து வராங்கன்னா $8000 கொடுக்குறோம்பா. அதுபோல் ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்துவே இந்த இசிபிஎம்ன்றது மாறும். அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வரப்போகிற நாட்களும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். சரிங்களா. சரி, டாபிக்ல வந்துடலாம். ஸோ ஆட்சன்ஸில் எனக்கு 1550 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இம்ப்ரெஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா, பேஜஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 670 பேர் வந்திருக்காங்க இல்லையா. இந்த 670 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்திருப்பாங்க, அதான் கான்செப்ட்டு. ஒருத்தர் வந்து 10 செகண்ட் இருந்திருக்கலாம், ஒருத்தர் வந்து 1 நிமிஷம் இருந்திருக்கலாம், ஒருத்தர் வந்து அரை மணி நேரம் கூட இருந்திருக்கலாம். ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்றது கவுண்டவுனிங் ஆகும். சரிங்களா. சரி, கீழே பாருங்கள், பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது, 1.79% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, எப்போவுமே இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடும். பிகினர்ஸ்க்குலாம் ஃபஸ்ட் டைம் ஆட் லிமிட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா, ஆட் லிமிட் உங்களுக்கு வந்து மெயில் தான் வரும்.
ஒரு AdSense அக்கௌண்ட்டை உங்கள் டொமைன் நேம் போட்டு ஆட்ன்ற மென்ஷன் பண்ணி தெளிவாக வந்துடும். லிமிட்டட் AdSense போட்டு மென்ஷன் பண்ணி வரும். ஓகேங்களா? அப்படி எடுத்து அப்படின்னா 1 மந்த்துக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க கூகுள் AdSense. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுபோல் ப்ராப்ளம் வரக்கூடாது, AdSense அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகக்கூடாது, இன்வாலிட் கிளிக்கில் வந்து அமௌண்ட் மைனஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த பேஜ் CTR வந்து 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். அது எப்படி எக்ஸாக்டாக 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 250 பேர் வராங்க அப்படின்னா அதில் 2 பேர் ஆடு கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 1000 பேர் வராங்கன்னா அதிகபட்சம் 5லேருந்து 10 ஆடு கிளிக் நடக்கலாம். இவ்வளோ தான் நண்பா. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆட் கிளிக் ப்ராப்பராக மெயின்டைனிங் ஆகுது அப்படின்னா பேஜ் CTR 10க்கு மேலே போகாது. ஸோ உங்களோட AdSense அக்கௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இதே தான், அதாவது டொமைன் அத்தாரிட்டிக்குமே சரி, டொமைன் ரேட்டுக்குமே சரி, ஸ்பேம் ஸ்கோர் 10க்குள்ளே தான் இருக்கணும். 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அங்கேயுமே பிரச்சனை. நம்ம எவ்வளோ ஆர்டிகல் கஷ்டப்பட்டு போட்டாலும் இன்டெக்ஸிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதையுமே பார்த்துங்க. சரியா? சரி, இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பர்டிகுலர் பேஜஸ் நம்ம என்ன இருக்குது ஏது ஃபுல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த டுடேவில் $200 வந்திருக்குல்ல, இந்த $200 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இப்போ இன்னுமே டீட்டெயில்டாக பார்ப்போமா? இப்போது பாருங்கள், டுடேவில் எனக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இந்த ரெவன்யூ ஜென்ரேட்டாக இருக்குன்றது ஆக்சுவலி ஏன் இந்த ஆஃப் ஸ்க்ரீனாக நான் வச்சுருக்கோம் அப்படின்னா, பக்கத்துலேயே இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு .comனு மென்ஷன் ஆகிட்டு. ஏன்னா அங்கே டொமைன் நேம் இருக்குது நண்பா. இதுதான் பஞ்சாயத்து. ஏன்னா நான் என்னால் வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். டொமைன் நேம் காமிச்சு எல்லாமே என்னால் பண்ண முடியும். நான் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸாக நான் வந்து காமிச்சிட்டேன். எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறவங்க எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு 10 பேர் இருக்காங்க எனக்கு ஆகாதவங்கன்னா வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு காம்படேட்டர்னு வச்சுக்கலாம், வேணும்னே VPN யூஸ் பண்ணி ஆடாக கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை காலி பண்ணி விட்டுறாங்க நண்பா. அதனால் புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ டாபிக் வாங்க. இந்த டுடே டாலர் எப்படி இந்த $200 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது இந்த இடத்து பாருங்கள். கிட்டத்தட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 582 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 582 பேரில் கிட்டத்தட்ட CPC ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட $16.70 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ எத்தனை ஆடு கிளிக் நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 12 ஆடு கிளிக் எனக்கு நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ 12 ஆடு கிளிக் நடந்ததால் நமக்கு ஆவரேஜாக $200.42 வந்து கிடச்சிருக்கு. ஃபார் ஒரு ஆடு கிளிக்கு $16.70 வந்து கிடச்சிருக்கு. கத்தார்லேருந்து பார்த்தீங்கன்னா 88 பேஜஸ் வந்திருக்கு. எந்த ஒரு ஆடு கிளிக்கு நடக்காதால தென் நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 0 சென்ஸில் இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? தென் இதை விட தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க நண்பா. புரிஞ்சுக்குங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் US பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா அது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா நல்ல ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். சரிங்க ப்ரோ, இவ்வளோ நேரம் சொன்னீங்களே, நானும் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன், நான் அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும், அது எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீழே இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளும் AdSense ரிப்போர்ட் இவ்வளோ தான். சரியா? சரி, காமனாக ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு அதாவது பாதிலே விட்டுட்டு போயிட்டு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே சரி, சொல்லக்கூடியது எல்லாமே நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெப்சைட் உங்களது அதாவது AdSenseல ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா 2 விதமாக உள்ள என்ட்ரி ஆகலாம். ஒன்று, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் அச்சீவ் பண்ணிவிட்டு மானிட்டேஷனுக்கு, அதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா AdSense அக்கௌண்ட் மூலிமா தான் லிங்க் பண்ணி நீங்கள் மானிட்டேஷனுக்கு அனுப்புவீங்க. ரெண்டாவது, AdSense மூலிமா டேரெக்டாக வரணும், எனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா WordPress அக்கௌண்ட்டு அல்லது பிளாகர் அக்கௌண்ட்டு இது மூலிமா உள்ள என்ட்ரி ஆகலாம். WordPressனா என்ன? ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி நம்ம WordPress இன்ஸ்டால் பண்ணி அதில் பர்டிகுலராக ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா அதுக்கப்புறமேட்டுக்கு AdSense லிங்க் பண்ணி மானிட்டேஷனுக்கு உள்ளே என்ட்ரி ஆகலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ரொம்ப பெருசாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா வெப்சைட் மூலிமா என்ட்ரி ஆனால் AdSenseக்குள்ளே வரலாம். யூடியூப் சேனல் மூலிமா வந்தால் தான் வரலாம். ஓகேங்களா? ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்று யூடியூப் இல்லைன்னா வெப்சைட். ஓகேங்களா நண்பா? நான் பேசுகிறது ஒரு சிலருக்கு புரியாமல் கூட போகலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். டவுட் இருந்தால் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோவில் எதனா எடிட்டிங் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். சரியா? சரி, இப்போது இந்த இடத்த உங்களுக்கு நான் சொல்ல வரேன். வெப்சைட் இருக்குது அப்படின்னா உள்ளே கேட்கலாம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிகினராக இருக்கீங்க, என்னால் வித்தவுட் அமௌண்ட்டில் ₹1 கூட காசு நான் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் பிளாகர் இருக்குது. பிளாகர்னா என்னன்றது சர்ச் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் யூடியூப்பில் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ உண்மையாக இருக்குன்றது தெரியல, பட் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒரு பிளாகர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனால கிரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக 10% நீங்கள் வந்து அழகாக கற்றுக்க முடியும். 10% தான் கற்றுக்க முடியும். மேலே இருக்கிற 90% அது எல்லாமே அட்வான்ஸ் லெவல். அது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து தான் கற்றுக்க முடியும். அதுதான் ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி உங்களுக்காக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதா இருக்கும். சரிங்களா? சரி, உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, காலேஜ் போகிறீங்க, மோர் தென் இப்போ தான் நீங்கள் என்ட்ரு ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தவுட் அமௌண்ட்டில் லேர்ன் பண்ணுறதுக்கு பிளாகர் இருக்குது. இல்லை ப்ரோ, எனக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா நான் ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
நீங்கள் WordPress பக்கம் மூவ் ஆகலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். நாம் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நண்பா ஃபுல் சர்வீஸ் வேணும் அப்படின்னா 15,000 ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு. இல்லை ப்ரோ என்னால் அவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி நான் கற்றுக்கணும் பேசிக்காக அப்படின்னா 5,000 ஸ்டார்ட் ஆகுது நண்பா பேக்கேஜ். 5,000 எடுத்துகிட்டு வரையா ஜஸ்ட்டு என்னால் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். இன்னும் அமௌண்ட் அதிகமாக தெரியா, ஒரு 2,000 3,000 எச்சா தெரியா, ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தர முடியும். அப்படியே இது போல் அதாவது 3 பேக்கேஜ் 5,000 இருக்குது, 10,000 இருக்குது, 15,000 இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 பேக்கேஜில் எது வேணால் உங்களால் பண்ணிக்க முடியும். தென் கால் பண்ணுங்கள், ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. வெப்சைட் பில்ட் பண்ணதுக்கு 5,000 இருந்தால் கூட என்னால் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்க முடியுன்றது இந்த இடத்த உண்மை. அது இல்லாமல் நான் அமௌண்ட் அதிகமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதர் ஃப்ரீலான்சர்கிட்ட போய்ட்டு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. 1க்கு 10 டைம் யார்கிட்ட பண்ணால் கரெக்டாக இருக்குமோ ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்காதீங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களா, கரெக்டாக சப்போர்ட் இருக்குமா, லைஃப் லாங் சப்போர்ட் இருக்குமா, நீங்கள் சேட் பண்ணால் கரெக்டாக ரீப்ளை பண்ணுறாங்களா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் கொடுங்க. ஓகேவா, இன்க்ளூட் என்னையும் தான் சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா, சரி. இப்போது வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமம் 5,000 15K வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் எங்கிட்ட வந்து 10 ஆர்டிக்கலுக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றேன் நண்பா. அதுபோக இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வேணும், நீங்கள் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ரேங்க் ஆகணும், வெப்சைட் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும், ஜெனரேட் ப்ளஸ் தான் இது டாப் 5ல் இது ஒரு நல்ல ஒரு தீம்ஸ் தான். ஓகேங்களா, தென் ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும்னா 1000 கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் 2,000. ஓகேங்களா, சரி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் இருக்குது. இது வந்து மோஸ் அண்டு ஏகிராஃபில் வந்து அப்டேட் ஆகும். நம்ம சைடு வந்து எல்லாமே 45+ வரைக்கும் கேரண்டி கொடுக்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும், டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள். ப்ரோ டொமைன் அத்தாரிட்டினா என்ன, டொமைன் ரேட்டிங்னா என்ன, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நண்பா, நம்ம வெப்சைட்டுக்கு இப்போது ஃபார் டேக்கு $200 வந்திருக்குன்னா எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வெப்சைட்டுக்கு ஆளுங்க வந்தால் தான் ஆடு கிளிக் நடக்கும், ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். அப்போ அந்த ஆளுங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா யூடியூப் வீடியோவா 10 பேர் பார்த்தோன்னே ரெக்கமெண்டில் போயிருக்கு வெப்சைடு புரியுதுங்களா. காம்படிட்டர் ஆல்ரெடி 10 பிளேஸில் பொசிஷனில் நின்றுட்டு இருப்பாங்க, அவங்கள பீட் பண்ணி மேலே போகணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் எடுக்கணும். பேக் லிங்க்னா என்ன, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய போஸ்டோட URL அல்லது பேஜோட URL அல்லது நம்ம டொமைனோடைய URL ஏதோ ஒன்று எடுத்துக்கோ. ஓகேவா, அது வந்து இப்போ நீ போடுற அப்படின்னா உன்னோட போஸ்ட் URL வந்து நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் ஏதோ ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து ரெஃபரல் லிங்காக கொடுக்குறது தான் URL. இதுதான் பேக் லிங்க்ஸ். ஓகேங்களா, பேக் லிங்க் பேக் ஹேண்டில் இப்படி தான் பில்டு பண்ணணும், ப்ராப்பராக பண்ணுறதா இருந்துச்சுன்னா. ஓகேவா, இது போல் நம்ம பேக் லிங்க்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆர்டிக்கல் அண்டு பேஜ் நீங்கள் எதுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த பேஜ் வந்து ரேங்க் ஆகிறது மூலிமா டிராஃபிக் அதிகமாக வரும். டிராஃபிக் அதிகமாக வருது அப்படின்னா ஆர்டிக்கலுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். கான்செப்ட் புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னா கால் பண்ணுங்கள், சொல்கிறேன் சரியா. ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான ஆட்சன்ஸ் அப்லோடுக்கான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி வெப்சைட் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ICPC ஆர்டிகல்ஸ் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்குமே இருக்கும் உங்ககிட்ட தருவோம். நம்ம 100% ஹியூமன் ஆர்டிகல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம் நண்பா சரிங்களா. உங்களுக்கு ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் 150 அண்ட் 200 2 பிரைஸில் தான் நம்மகிட்ட அதுக்கு மேலே அமௌண்ட்டே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு கம்மி பண்ணிட்டேன் நான் சரிங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸுங்க ICPC கீவேர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு 500 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் 15+ இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு யாருக்காச்சும் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கரெக்டான கீவேர்ட்ஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா SEO சர்வீஸ், ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, grey.SEO, white.SEO இது போல் black.SEO முதல் கொண்டு நம்ம வந்து SEO கிளாஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் பிகினர்ஸ் SEO உங்களுக்கு SEOனா என்னன்னு தெரியல, வெப்சைட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல, இல்லை ஆல்ரெடி வெப்சைட் நான் வந்து தெரியாமல் வந்து பில்ட் பண்ணிட்டேன், எனக்கு ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா எல்லா சர்வீஸுமே அதாவது வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் வெப்சைட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டாக கேட்கலாம், இல்லை பிளாகிங் வெப்சைட்டாக கேட்கலாம், இல்லை ரெஸ்டாரண்ட் ஏதாவது வச்சுருக்கலாம், இல்லை தான் வந்து உங்களுடைய ஃபேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக ஆகும். அதாவது நான் எவ்வளோ பேசினாலும் உங்களுக்கு புரியாது, கால் பண்ணி பேசினா தான் உங்களுக்கு 100% புரியும். ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது போக சோஷியல் மீடியா எல்லா குரூப்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் ஒன் டைம். ஓகேங்களா. என்னோட வெப்சைட் நேம் வந்து MrFull.com. MrFull.com வந்து மெயினாக அதை சொல்லாமல் வந்துட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஃப்ரீ பேக்லிங்க் கொடுத்துட்ருக்கு நண்பா. ஃப்ரீ பேக்லிங்க் எப்படி வேணும், எப்படி கொடுக்குறது அப்படின்றது மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட எதனா ஒரு ஆர்டிகல் வாங்கினீங்கன்னா போதிக்கும், அதுக்கு நம்ம ஃப்ரீ பேக்லிங்க் கொடுத்துடலாம். ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் பாருங்கள். பை பை நண்பா.